வணக்கம். இந்த புரட்டாசி மாதம் வந்தோடனே என்ன சந்தோஷம் இருந்தீங்களா? இந்த சின்ன பிள்ளைகளை எனக்கு நான் கிராமத்தில் இருந்தது ஞாபகத்துக்கு வருங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதத்தில் தான் கொலு வரும். கொலு அதாவது இந்த பொம்மைகளை வச்சு வீடுகளில் எல்லாம் அழகழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த அடுக்கி வச்சுருக்கிறதுல எல்லாரையும் கூப்பிடுவாங்க. பிள்ளைகள்லாம் பட்டு பாவாடை சட்டை போட்டு வரும். நம்மளாம் நல்ல ஆடை அணிஞ்சிட்டு போவோம். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீணை வாசிக்க தெரிஞ்ச வாசிப்பாங்க, புல்லாங்குழல் வாசிக்க தெரிஞ்சு வாசிப்பாங்க, பாட தெரிஞ்சவங்க பாடுவாங்க. வீட்டுக்கு சுண்டல் கொடுப்பாங்க, அப்பம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. எப்போ இந்த பழக்க வழக்கங்கள்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த பாவை அப்படிங்கிற ஒரு சொல் பொம்மையை பற்றி சொல்கிறோம். பாவை நோன்பு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி. அதெல்லாம் பாவைங்கிறது மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை, இதெல்லாம் சொல்லுவோம். இந்த கொலுவை இப்படி வச்சு 9 நாள் நவராத்திரி கொண்டாடணுங்கிற விஷயமே புராண கதைகளிலிருந்து எடுக்கப்பட்டது தான். மகிஷாசுரன் என்ற ஒரு அசுரனை கொள்வதற்காக தேவி தவம் இருந்து அவனை வீழ்த்திய செய்தி தான் நமக்கு விஜயதசமியாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 9 நாட்களில் பெண் தெய்வங்கள் எப்படி காட்சி தரும் அப்படின்னா, முதல் 3 நாள் ஒரு வடிவம், அடுத்த 3 நாள் ஒரு 3 வடிவம், கடைசி 3 நாள் வடிவம். அதாவது சரஸ்வதியாக, லக்ஷ்மி தேவியாக, அதே மாதிரி பராசக்தியாக, அன்னை பராசக்தியாக அவங்க காட்சி தருவாங்க. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கொலுவுக்கு படி அமைக்கிறது விஷயம் அப்படிங்கிறது ஒரு முறைகள் இருக்கான். இத்தனை படிக்கட்டு அப்படின்னு இருக்கான். இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, இதெல்லாம் என்ன இப்போ ஒரு இது அப்படின்னு. அப்படி இல்லைங்க. குழந்தைகள் பொம்மைகள் மூலமாக தான் எதையும் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி கார்ட்டூன் இருக்கு இல்லையா, அது ஏன் குழந்தை இருக்குது? அதில் வரக்கூடிய பொம்மை தான், அதுவும் பேசும் பொம்மைகள். இப்போ நீங்கள் எப்படி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொலுன்னா இஷ்டத்துக்கு வைக்கிறது இல்லை. கிடைக்கிற பொம்மையெல்லாம் தூக்கி வைக்கக்கூடாது. எப்படி வைக்கணும்னா, அதில் ஒரு தத்துவம் இருக்குதுங்க. மனிதர்களுடைய இப்போ எப்படி நம்ம தோன்றிருப்போங்கிற விஷயம் அதில் இருக்கும். புல்லாகி பூடாய், புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய் பாம்பாய், கல்லாய் மனிதராய், பேயாய் கணங்களாய், வல்ல சுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தன் எம்பெருமான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்வாருங்க. அது மாதிரி ஓரறிவு உயிர் கீழே இருக்கும், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர், இப்படியே வரிசையாக 6 அறிவு உயிர் வர்றபோது அங்கே மனிதர்களுடைய உருவம் இருக்கும். அதுக்கு முன்னாடி மரம் இருக்கும், அதுக்கு முதல்ல புல் இருக்கும், அதுக்கு பிறகு மிருகங்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும், பிறகு மனிதர்கள் வருவாங்க. மனிதர்களில் ரொம்ப மேம்பட்டவர்கள் யோகிகள், ஞானிகள், தவசிகள் எல்லாம் வருவாங்க. அதுக்கு மேலே பரமபதம் இருக்கும், அங்கே எம்பெருமான் படுத்திருப்பார், அல்லது திருக்கைலாயம் இருக்கும். அதுதான் உச்சநிலைன்னு நம்ம கீழேருந்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து போகிற நிலை இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதில் சின்ன குளம் வச்சுருப்பாங்க, அதில் தாமரை இருக்கும், அதில் சின்னதாக பூ பூத்துருக்கும், அழகாக இருக்கும். இவை எல்லாத்தையும் பார்க்க நம்முடைய கண்ணுக்கு இனிய காட்சி. இப்போ திடீர்னு பரசுராமர் இப்படி நிற்கிறார். அம்மா இது யாருமா? இவர் விஷ்ணுனுடைய அவதாரம், 10 அவதாரம், அதில் ஒரு அவதாரம் பரசுராமர். அவர் ஏன் கையில் இப்படி கொடார வச்சுருக்கிறாரு? அது அவருடைய ஆயுதம்மா அப்படின்னு கதையை சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு பொம்மைக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை பிள்ளைகள் தெரிந்து கொள்வதற்காக எளிமையாக, அதுவும் பிள்ளைகளோடு உட்கார்ந்து கோலாட்டம் அடித்து, பாட்டு பாடி, வீணை வாசித்து, படித்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கொலு. நவராத்திரி வந்துட்டாலே இது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். இது தொடர்ந்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கலைமகள் விழாவும் பார்க்க போகிறோம், விஜயதசமியும் பார்க்க போகிறோம். நாளை சந்திப்போம்.